எக்ஸாம்பிள் 1.22 பார்க்கலாம். இல்லை கேட்டது வந்து கேயோட வேல்யூ ஃபைண்ட் கே. கிவன் வந்து எஃப் காம்போசிட் எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு 5. அதை அப்படியே பார்த்து எழுதுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த காம்போசிட் மட்டும் விட்டுட்டு அப்படியே பார்த்து எழுதுங்க. மறுபடியும் இந்த காம்போசிட் சிம்பிளுக்கு பதிலாக ஜஸ்ட் ஒரு ப்ராக்கெட் போடுங்க. அடுத்த லைன் பார்க்கலாமா? அப்போ எஃப் ப்ராக்கெட் ஈக்குவல் டு 5. இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ள என்ன இருக்குது? எஃப் ஆஃப் கே. அதை அப்படியே பார்த்துங்க எழுதுங்க. எஃப் ஆஃப் கேயோட வேல்யூ தான் 2k மைனஸ் 1. ஒரு எஃப் ரிமூவ் ஆகிட்டு இப்போ இந்த எஃப்பை ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? அப்போ மறுபடி இந்த எஃப்க்கான ஆன்சர் கொஸ்டினில் இருக்கும். 2k மைனஸ் 1. இதில் கேயை மட்டும் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ரவுண்டுக்குள்ளே தான் அந்த ப்ராக்கெட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எழுதிடலாமா? அப்போ 2 ப்ராக்கெட் மைனஸ் 1 ஈக்குவல் டு 5. இந்த கேக்கு பதிலாக தான் இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த 2k மைனஸ் 1 அப்படியே அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபில் பண்ணும். சரியா? 2k மைனஸ் 1. இப்போ இந்த 2வை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ இந்த ப்ராக்கெட் ரிமூவ் ஆயிரும். 2 2s are 4. k பக்கத்தில் இருக்குது. 2 இன்ச்சு 2k தான் 4k. மைனஸ் 2 இன்ச்சு 1 தான் 2. மைனஸ் 1 5. அதெல்லாம் ஆசிட்டிஸ் அப்படியே எழுதிடும். ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே எழுதிருங்க. இது ரெண்டு லைட்டாக மைனஸ் 2 மைனஸ் 1 சேம் சேம். அப்போ ஆட் பண்ணி அதே சேம். ரைட் சைடு ஈக்குவல் 5 அப்படியே தான் இருக்குது. இந்த மைனஸ் 3 அப்படிங்கிற டேர்ம் லெஃப்ட்லேருந்து ரைட்டு தூக்கிட்டு போயிருங்க. அப்போ லெஃப்ட்டில் 4k ஆல்ரெடி இருக்குது, 5யும் ரைட் சைடில் இருக்குது. இந்த மைனஸ் 3 அப்படிங்கிற டேர்ம் இங்கே தூக்கிட்டு வந்துடும். அப்போ ப்ளஸ் 3. ஓகேவா? ஈக்குவல் டு 5யும் 3 ஆட் பண்ண 8. இந்த 4 இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது லெஃப்ட்டில். ஓகேவா? அப்போ ரைட்டில் போகும்போது என்ன ஆகும்னா டிவைடில் வந்துடும். அப்போ இங்கே பேலன்ஸ் k மட்டும்தான் இருக்கும். ஏன்னா 4 அங்கே ரைட் சைடு தூக்கிட்டு வந்தாச்சு. இப்போ டிவைட் பண்ணலாமா? ஒரு 4 4 4 2s are 8. அப்போ வேல்யூ ஆஃப் k is 2. அதான் ஆன்சர்.